ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு கொழுக்கட்டை பண்ண போகிறேன் ரெசிபி. அதுதான் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன், பசலைக்கீரை, கேரட்டு, பீட்ரூட்டு 3 கலருக்கு 3 வச்சுருக்கிறேன். ஒயிட் கலருக்கு அரிசி மாவு, அதை போட்டு நெய் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை 3 பங்காக பிரிச்சுக்கிட்டு பீட்ரூட்டை சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு அப்படியே மிக்சியில் அரைச்சி அதை ஊற்றணும். கேரட்டையும் கொதிக்க வச்சு அப்படியே சூடாக எடுத்து அது ஒரு பங்கு போடணும். பசலைக்கீரையும் சூடாக கொதிக்க வச்சு நல்லா சுடு தண்ணியில் ஊற்றி கொதிக்க வச்சு அதையும் போட்டு 3 பங்காக பிரித்து கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சு வைக்கணும். அப்போ தான் சூடாக பிசைஞ்சு வச்சா தான் கொழுக்கட்டை நல்லா பிடிக்கிறதுக்கு வரும். அதை பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி டோ பண்ணி வச்சுருக்கிறேன்னுட்டு. 3 டோ பண்ணி வச்சுருக்கிறேன். அதை எடுத்து கொழுக்கட்டையை பிடிச்சி இட்லி கடாயில் தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸு இல்லைன்னா 7 மினிட்ஸ் இருந்தால் கூட போதும். நான் 3 தான் வச்சேன். அதனால் 10 மினிட்ஸ் வச்சு வேக வச்சு அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். மீதி இருக்கிற மாவில் குண்டு குண்டாக கோலி குண்டு மாதிரி பண்ணி ஒயிட் கலரையும் பண்ணிவிட்டு ஒயிட் கலர்லேயும் ஒரு கொழுக்கட்டை பண்ணிவிட்டு அதை டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சாஸு, அதுக்கு ஒரு 5 தக்காளி எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வேக வச்சு தோல் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சர்க்கரை போட்டு அரைச்சிட்டு அதை எடுத்து ஒரு கடாயில் போட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு அதை கிளாஸி பதத்துக்கு வர மாதிரி சுண்ட வச்சு அந்த கெச்சப் மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஹோம்மேடு சாஸு. இதை தொட்டுக்கிறதுக்காக பண்ணியிருக்கிறேன். எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் கொண்டு யூகேயில் என் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கிறேன் 6 மாதம். அப்போ உங்களுக்கு பண்ணி இந்த காம்படிஷனுக்காக அனுப்பணும்னு சொல்லிவிட்டு, என் பேர் சாந்தி சீதாபதி, ஐடபிள்யூசி ஆஃப் தர்மபுரியிலேருந்து இந்த காம்படிஷனுக்கு இது பண்ணுறேன். இதை என்னோடய யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னோடய யூடியூப் சேனல் பேர் ஸ்மைல் வித் சாந்தி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.